தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டு இருக்கிறது. 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க ஒரு வாரம் அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் ஒரு வாரத்திற்கு இந்த கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க ஒரு வாரம் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யும். இப்போ தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி டிராஃப்ட் ரோல், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல், அதாவது எஸ்ஐஆரின் பட்டியல் வெளியிடுவதற்கான தேதியை 19ஆம் தேதிக்கு அவர்கள் மாற்றியமைத்திருக்கிறார்கள். அதேபோல் ரிவைஸ்ட் என்யூமரேஷன் பீரியட், அதாவது 2 நாட்கள் தள்ளி வரக்கூடிய நாளை ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாடு குஜராத்திற்கும், மத்திய பிரதேசத்திற்கு டிசம்பர் 18 வரையும், மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மற்றும் அந்தமானுக்கு டிசம்பர் 18 வரையும், உத்தரப்பிரதேசத்திற்கு டிசம்பர் 26 வரையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரக்கூடிய டிசம்பர் 14 வரை ரிவைஸ்ட் என்யூமரேஷன் பீரியட், அதாவது ஃபார்ம்களை வாங்கக்கூடிய காலத்தை நீட்டித்திருக்கிறார்கள். இன்றோடு முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 3 நாட்கள் அதுக்கு நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின்பு வரக்கூடிய 19ஆம் தேதி வரைவு எஸ்ஐஆர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதற்கிடையில் ஏற்கனவே கேரளாவிற்கு அழைப்பு வெளியிடவில்லை. காரணம், கேரளாவிற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு வழக்கு வேறு தொடுத்திருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரி கூட எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த மாநில அரசு அங்கு தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக கால நீட்டிப்பு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் சில நாட்கள் நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கேரளாவில் இந்த ஃபார்ம்கள் வாங்கக்கூடிய தேதி என்பது டிசம்பர் 18 வரை நீட்டிப்பு செய்து அங்கு வரைவு வாக்காளர் பட்டியல், அதாவது எஸ்ஐஆர் பட்டியல் வெளியிடுவதற்கான காலம் டிசம்பர் 23 அன்று வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இன்றைய அறிவிப்பின்படி. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏற்கனவே 100% ஃபார்ம்கள் கொடுக்கப்பட்டது. அதில் 99%க்கும் மேற்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் திரும்பி பெறப்பட்டு விட்டது என்று மாநில தேர்தல் அதிகாரி கூறப்பட்டாலும் கூட ஏறக்குறைய 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று ஏற்கனவே வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற மாவட்டங்களில் 4 வாக்குகள், அதாவது 40 லட்சத்திற்கும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 10 லட்சம் வாக்காளர்கள் சென்னையை பொறுத்தவரை மட்டுமே வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள், அதுவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்ட அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே இந்த எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டது. இதற்கிடையில் சில இடங்களில் இன்னும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அல்லது அன்கலெக்டபிளாக இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் என்று வரையறுத்திருக்கிறார்கள். அந்த அச்சத்தின் காரணமாக மேலும் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து உத்தரவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி அடுத்த வெள்ளி அன்று வரைவு எஸ்ஐஆர் பட்டியல், வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் தமிழ்நாட்டில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.